பணத்தை நம்ம கிட்ட தக்க வச்சுக்கிறதுக்கு ஏதாவது இந்த மணி அட்ராக்ஷன் அப்படிங்கிற மாதிரி நீங்க தொடர்ந்து பல தகவல்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி இன்னைக்கும் ஒரு சில தகவல்கள் குடுக்க முடியுமா? வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நிலவு பூஜை கண்டிப்பா பண்ணணும். அது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில 4:30 மணிக்கு எந்திரிச்சு, அந்த நிலவ நல்லா தொடச்சிட்டு, சுத்தமா தொடச்சிட்டு, மஞ்சள், குங்குமம் வச்சு தூப தீபம் காட்டணும். இது எவ்ரி வாரம். அத வாரம் வெள்ளிக்கிழமை செஞ்சு பாருங்க. ஒரு 9 வாரம் செஞ்சு பாருங்க. உங்களுக்கான வித்தியாசம் உங்களுக்கே தெரியும். அப்புறம் நீங்க அத விட மாட்டீங்க. நான் செய்ய வேணாம்னு சொன்னா கூட நீங்க கேட்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு மணி ஃப்ளோ வந்துட்டே இருக்கும். அதனால நீங்க செய்வீங்க. 1. 2வது சாமிக்கு படைக்கிற நெய்வேத்தியமும், வைக்கிற பூவையும் கரெக்ட்டா நிர்மாலயம்ங்கிற பேர் அதுக்கு. அது ஓடுற நீர்ல தான் விடணும். யாருமே விடுறதில்ல. குப்பையில தூக்கி போட்டுறீங்க. அதே ஒரு கவர்ல சேர்த்து வச்சு அதுக்கு வைக்கிற வெத்தல பாக்கும் சரி, வாழைப்பழங்கள் சாப்பிடணும்னா சாப்பிடலாம், சாப்பிடாதவங்க அதை தூக்கி அந்த கேரி கவர்ல போட்டு வச்சு, அந்த காஞ்சு போன பூக்களையும் கேரி கவர்ல போட்டு வச்சு, திரியில வந்து ஒரு அகல் விளக்குல போட்டு வைங்க தனியா. அது வந்து திரிக்கு தனியா சொல்றேன் நான் இப்போ. இந்த பூக்களை எல்லாம் ஒரு கேரி கவர்ல போட்டு வச்சு, எப்பல்லாம் நீங்க ஒரு ஆறு சைடு, ஒரு வாய்க்கால் சைடு, ஒரு அதாவது எப்பாவது ஒரு நாளைக்கு நம்ம இங்க ராமேஸ்வரம் போறோம், திருச்செந்தூர் போறோம். பக்கத்துல உள்ள ஆறுகளுக்கு கூட போறோம். பொள்ளாச்சி சைடெல்லாம் அம்பராமலை ஆறு இருக்குது. கொழுமம் சைடெல்லாம் கொழுமத்துல ஆறு இருக்குது. சேலம் சைடு, பவானி சைடெல்லாம் கூடுதுறை பவானி இது அந்த ஆறு இருக்குது. காவேரி ஆறு இருக்குது. இந்த மாரி ஆறு சைடெல்லாம் போகும்போது ஆறுல விடும்போது நிர்மால்யம். அப்படின்னா நம்ம செய்யற பூஜைக்கு பூர்ண திருப்தி அப்படிங்கிறது நிர்மால்யம். பூஜை செய்த பூக்களை எல்லாம் என்ன பண்றோம் நம்ம ஓடுற நீர்ல விடும்போது அது வந்து திருப்தி ஆயிருது. யார் திருப்தி ஆயிடுறா? சாமி திருப்தி ஆகுது.